நேரா உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துங்க. அட்ஜஸ்ட் யுவர் லெக். உங்களுடைய கைகளில் சின்முத்ரா வச்சுக்கணும். உங்களுடைய கை கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து இருக்கட்டும். உங்களுடைய கைகளை தொடைக்கு மேல வச்சுங்க. உள்ளங்கை மேல பார்த்து இருக்கட்டும். பொறுமையா உங்களுடைய முதுகு நேரா வச்சுங்க. கழுத்து நேரா இருக்கட்டும். இப்ப கண்களை மூடி உங்க கவனத்தை உங்களுடைய சுவாசத்துல கொண்டு வாங்க. இப்ப 3 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. பொறுமையாக மூச்சு உள்ளார இழுங்க. நீங்க மூச்சு உள்ளார இழுக்கக்குள்ள இந்த பிரபஞ்சத்திற்குள்ள ஆற்றல்லாம் உங்க உடம்புல போறதை உணருங்க. தென் பொறுமையா வெளியே விடுங்க. வெளியே விடக்குள்ள அந்த ஆற்றல் முழுவதும் உங்களுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் பரவறதை உணருங்க. மறுபடியும் நன்றாக மூச்சு உள்ளார இழுங்க. தென் பொறுமையா வெளியே விடுங்க. இப்பொழுது உங்க உடல் முழுவதும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்க. Again, breathe in deeply, breathe out. இப்பொழுது என்னுடைய மனம் மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இப்ப 3 முறை ஓம் என்ற சத்தத்தை எழுப்புங்க. நன்றாக மூச்சு உள்ளார இழுங்க. மறுபடியும் நன்றாக மூச்சு உள்ளார இழுங்க. இன்னொரு முறை. ஓமின் அதிர்வலைகள் உடல் முழுவதும் பரவறத உணருங்க. இப்ப உங்களுடைய கைகள் ரெண்டும் நமஸ்கார் முத்ரா வச்சுங்க. சாந்தி மந்திரம். ஓம் சகனா பவது சகனா புனக்து சஹ வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொறுமையா உங்களுடைய வலது கையை இதயத்துக்கு மேல வச்சுங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் நன்மையானவற்றை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். நான் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி எனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. செல்வ செழிப்பை உருவாக்கும் யோசனைகளையும் எண்ணங்களையும் என்னுடைய மனம் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது.
என்னுடைய வாழ்க்கையில் அபரிமிதத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மனம் என்னுடைய இலக்குகளை அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. நான் ஈடுபடும் எல்லா செயல்களிலும் நிச்சயமாக வெற்றி அடைவேன் எனும் தன்னம்பிக்கையும் மனநிலையும் எனக்குள் ஆழமாக இருக்கிறது. நான் எந்த அளவு பெற்றுக்கொள்கிறேனோ அதைவிட அதிகமான மதிப்பை இந்த உலகத்துக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். மிக அதிகமாக அபரிமிதமான மதிப்பை இந்த உலகத்துக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பணம் ஒரு சிறந்த கருவி. என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கும், நான் நினைக்கிற எல்லா நல்ல காரியங்களை செய்வதற்கும், என்னுடைய வாழ்க்கையையும் என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்கான பணம் எப்பொழுதும் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய உயர்ந்த நிலையிலேயே நான் எப்பொழுதும் இருப்பதற்கும், உயர் நிலையில் மேலும் மேலும் உயர்வதற்கும் தேவையான நம்பிக்கைகள் என்னுள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பு, ஆரோக்கியம், அபரிமிதம், செல்வம், செழிப்பு, வளம் மற்றும் பணம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியுடையவனாக இருக்கிறேன். என்னுடைய தகுதியை மேலும் மேலும் உயர் நிலைக்கு எடுத்துச் செல்லும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உயர்ந்த நிலையை அடைவதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வழிகளில் பிரபஞ்ச பேராற்றல் என்னை வழி நடத்துகிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த புதிய நாளில் புதியதோர் எதிர்காலத்திற்கான கதவை பிரபஞ்சம் எனக்காக திறக்கிறது. வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. பொறுமையாக அவங்களுடைய கைகளை மார்புக்கு முன்னாடி கொண்டு வந்து நல்லா கைங்க. கை நல்லா வெப்பமான பிறகு உள்ளங்கையை கப் ஷேப் ஆக்கிட்டு கண்ணுக்கு மேலே வச்சுங்க. ரஃப் த பேஸ் மசில், நெக் ரீச்சன். பொறுமையாக கண்களை வச்சு கண்ணை தருங்க. பொறுமையாக இப்போ ஸ்டாண்டிங் பொசிஷன் வாங்க. வந்த பிறகு பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டும் அகலமாக இருக்கட்டும். உங்கள் கைகள் சைடில் கொண்டு வாங்க. இப்போ கண்ணை மூடி உங்கள் கவனத்தை உங்களுடைய கால் நுனியிலிருந்து தலைவரை கொண்டு வாங்க. பயிற்சி செய்வதற்கு முன்னாடி நம்மளுடைய உடல் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ முதல் பயிற்சி கழுத்துக்கானது. இதற்காக பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கையை இடுப்பில் சப்போர்ட் பண்ணிட்டு
பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுட்டு தலையை கீழே கொண்டு வாங்க. தென் பொறுமையாக மேலே கொண்டு வாங்க. மறுபடியும் எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டுட்டு தலை கீழே வரட்டும். மூச்சை இழுத்துட்டு தலையை மேலே கொண்டு வாங்க. Again up, down, again up. நல்லா மூச்சு எடுத்துகிட்டே மேலே வாங்க. தென் பொறுமையாக வெளியே விட்டுட்டு கீழே கொண்டு வாங்க உங்கள் தலையை. ஓகே, ஒன் மோர் டைம். பொறுமையாக தலை மேலே போட்டு மூச்சு எடுத்துட்டு தென் மூச்சை வெளியே விட்டுட்டு கீழே கொண்டு வாங்க. கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கால் அகலமாக வச்சுங்க. கண்ணை மூடி உங்கள் கவனத்தை உங்களுடைய கழுத்து பகுதியில் கொண்டு வாங்க. உங்களுடைய கழுத்து பகுதி முன்பக்க தசையும் பின்பக்க தசையும் நல்லா கவனிங்க. அடுத்த பயிற்சி நம்முடைய கழுத்து பகுதி பக்கவாட்டில் கொண்டு போகணும். இதற்கு மறுபடியும் உங்களுடைய கால்கள் 2 சேர்த்து கொண்டு வாங்க. வந்த பிறகு கையை பொறுமையாக இடுப்பில் சப்போர்ட் பண்ணிட்டு பொறுமையாக உங்களுடைய வலது தோள்பட்டையை தொடட்டும். தோள்பட்டையை உயர்த்த வேண்டாம். அதே மாதிரி இடது பக்கம், மறுபடியும் வலது பக்கம். உங்களுடைய பக்கவாட்டு லேட்டரல் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகிடும். கழுத்தில் இருக்கிறது ரைட், தென் லெஃப்ட், அகேன் ரைட், then left, again right, then left. then பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கிங்க. கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கால் அகலமாக வச்சுங்க. கண்ணை மூடிக்கிங்க. இப்போ உங்களுடைய கழுத்தின் பக்கவாட்டு தசைகளுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க. அடுத்து நெக் ரொட்டேஷன். மறுபடியும் கால் 2 சேர்த்து கொண்டு வாங்க. கையை இடுப்பில் சப்போர்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்களுடைய ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுங்கள். உங்கள் கழுத்தை நல்லா பின்னாடி பாருங்கள். தென் லெஃப்ட் சைட் பொறுமையாக இடது பக்கம் ரொட்டேட் பண்ணி நல்லா பின்னாடி பாருங்கள். again right, then left, again right, then left, again right, then left, then right. தென் பொறுமையாக ஸ்டாப் பண்ணிங்க. தென் கையை ரிலீஸ் பண்ணிங்க. காலை அலமாச்சுங்க. கண்ணை மூடி உங்களுடைய கழுத்து பகுதி தசைகளை நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத பாருங்கள். அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. மறுபடியும் கால்களை 2 சேர்த்து கொண்டு வாங்க. கையை நல்லா முன்னாடி கொண்டு வாங்க. ஓய்வுத்தின பிறகு உங்களுடைய எல்போ பெண்ட் பண்ணி உங்கள் கையை தோள்பட்டை மேலே வச்சுட்டு பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்க. உங்கள் ஷோல்டரை கிளாக் வைஸில் ஒரு 5 டைம்ஸ். கை முன்னாடி வரக்குள்ள உங்கள் எல்போ 2 தொடரட்டும். முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி போக்குள்ள நல்லா நெஞ்சை விரிச்சு கொண்டு போங்க. அதேமாதிரி ஃபார்வர்டில் ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணுங்க. பண்ணி முடிச்ச பிறகு ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் உங்களுடைய ஷோல்டர் ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ நல்லா ரொட்டேட் பண்ண பிறகு உங்களுடைய கையை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிங்க. காலை அகலமாக வச்சுங்க. கண்ணை மூடிக்கிங்க. மறுபடியும் உங்களுடைய தோள்பட்டைக்கான பயிற்சி. கால்கள் 2 சேர்த்து கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு பொறுமையாக உங்களுடைய கட்டை விரலை உள்ளங்கையில் வச்சு விரல்லாம் முடிக்கிங்க. பொறுமையாக உங்களுடைய கையை ஃபார்வர்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 8 முறை பண்ண பிறகு தென் ஆப்போசிட். நல்லா 2 பக்கம் பண்ண பிறகு கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு கால் 2 அகலமாச்சு. அடுத்தது முதுகுக்கான பயிற்சி. பொறுமையாக உங்களுடைய கால்கள் 2 சேர்த்து கொண்டு வாங்க. உங்களுடைய கைகளை பின்னாடி கொண்டு வாங்க. வலது மணிக்கட்டை பிடிச்சிங்க. பொறுமையாக மூச்சு எடுத்துட்டு பின்னாடி வளைங்க. தென் மூச்சு வெளியே விட்டுட்டு முன்னாடி குனிங்க. அகைன் இன்ஹேலா,
Then exhale down. கால் மூட்டு நேரம் இருக்கட்டும். மறுபடியும் நல்லா மேலே வாங்க. Up, then down. Again up, down, up, down. Again up, down, up, down. Then பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கங்க. Release and relax. நல்லா உங்கள் கவனத்தை உங்களுடைய முதுகு பகுதி, உங்களுடைய தோள்பட்டை பகுதி, அதே மாதிரி வயிற்று பகுதி, மார்பு பகுதியை கவனிங்க. இப்போ காலின் பின்பக்கத்துக்கான பயிற்சி. பொறுமையாக உங்களுடைய கால் அகலமாக வச்சுங்க. நல்லா அகலமாக வச்ச பிறகு கையை இடுப்பில் சப்போர்ட் பண்ணிக்கங்க. இப்போ அகைன் பொறுமையாக மூச்சு எடுத்துட்டு மேலே வாங்க. தென் மூச்சை வெளியே எடுக்கல முன்னாடி கொடுங்க. அகைன் inhale up, exhale down. Again up, down, up, down, down, again up, down. Then பொறுமையாக மேலே வாங்க. கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. தென் கம் டு ரிலாக்ஸேஷன் பொசிஷன். கால் ரெண்டு அகலமாக இருக்கட்டும், கை சைடில் இருக்கட்டும். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க உங்கள் உடம்ப. இப்போ பக்கவாட்டத்துக்கான பயிற்சி, லேட்டரல் மசிலுக்காக. மறுபடியும் உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கையை தோள்பட்டை அளவு மேலே உயர்த்திக்கிங்க பக்கவாட்டில். பொறுமையாக உங்களுடைய ரைட் சைட் பெண்ட் பண்ணுங்க. தென் மேலே வாங்க. தென் லெஃப்ட், அகைன் ரைட், தென் லெஃப்ட், தென் ரைட், தென் லெஃப்ட், அகைன் ரைட், தென் லெஃப்ட், தென் ரைட், தென் லெஃப்ட். தென் பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்க. கையை ரிலீஸ் பண்ணிக்க. கால் அகலமாச்சு. கண்ணை மூடிக்கி. இப்போ ட்ரங்க் ரொட்டேஷன். இதுக்கு பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டும் தோள்பட்டை அளவு அகலமாக வச்சுங்க. உங்களுடைய கையை பொறுமையாக உங்களுடைய மார்புக்கு முன்னாடி கொண்டு வாங்க. உள்ளங்கை கீழே பார்த்துருக்கட்டும். பொறுமையாக ரைட் சைட் டர்ன் பண்ணுங்க. தென் லெஃப்ட், அகைன் ரைட், தென் லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left. Then slowly stop the practice, release and relax. கால் அகலமாக இருக்கட்டும், கை சைடில் இருக்கட்டும், கண்ணை மூடிக்கிங்க. நல்லா அவங்க கவனத்தை அவங்களுடைய உடலின் நடுப்பகுதியில் கொண்டு வாங்க. இப்பொழுது காலுக்கான பயிற்சி. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. உங்களுடைய கால்கள் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு உங்களுடைய கையை உடம்புக்கு முன்னாடி கொண்டு வாங்க. உள்ளங்கை ரெண்டும் பார்த்து இருக்கட்டும். இப்போ பொறுமையாக உங்களுடைய முட்டியை மடக்கி இடுப்பை கீழே கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு முடியுமா கொண்டு வாங்க. அகைனா ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணுங்க. அகைன் டவுன், தென் அப், டவுன், தென் அப். தென் பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கிங்க. தென் ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். காலகரமாக வச்சுங்க. கையை சைடில் வச்சுங்க. கண்ணை முடிக்கும். இப்போ பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. அடுத்தது ஆசனம் பண்ணுங்க. வந்த பிறகு உங்களுடைய நீயை நல்லா டைட் பண்ணிக்கிங்க. முதுகு நேராக இருக்கட்டும், கழுத்து நேராக இருக்கட்டும்.
இப்போ பொறுமையாக உங்களுடைய கையை பக்கவாட்டில் மேலே கொண்டு வாங்க. விரலை இன்டர்லாக் பண்ணிக்கிங்க. உள்ளங்கையை மேலே பார்த்து வச்சுங்க. உங்களுடைய எல்போ நேராக இருக்கட்டும், கழுத்து நேராக இருக்கட்டும். நல்லா கண்ணை திறந்து முன்னாடி பாருங்க. உங்களுடைய கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகி இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுடைய தோள்பட்டை, உங்களுடைய முதுகு பகுதி ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகி இருக்கட்டும். இப்போ பொறுமையாக மூச்சை வெளியே விடுங்க. உங்களுடைய மூச்சை வெளியே விடுக்கல உங்கள் வயிற்று பகுதியெல்லாம் உள்ளார போட்டோம். Again, breathe out slow and continuously. பொறுமையாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிங்க. விரல்ல உள்ளங்கை திருப்பிட்டு விரலை ரிலீஸ் பண்ணிட்டு கையை கீழே கொண்டு வாங்க. கால் அகலமாக வச்சுங்க. கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடி உங்கள் கவனத்தை உங்களுடைய சுவாசத்தில் கொண்டு வாங்க. பொறுமையாக மூச்சு வெளியே விடுங்க. வெளியே விடக்குள்ள அவங்க அடி வயிறு நல்லா உள்ளார போட்டோம். இன்னொரு முறை. இப்போ மறுபடியும் கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கை உடம்பட்டி கொண்டு வாங்க. இப்போ பொறுமையாக உங்கள் கையை முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்து உங்களோட மேலே எல்போவை பிடிச்சிங்க. பொறுமையாக உங்களுடைய தோள்பட்டை பின்னாடி கொண்டு வாங்க. உங்களுடைய கழுத்து நேராக வச்சுங்க. உங்களுடைய மார்பு பகுதி நல்லா விரிஞ்சு இருக்கட்டும். உங்களுடைய கீழ் முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ பொறுமையாக மூச்சு எழுங்க. மூச்சு இழுக்கக்குள்ள பிராண சக்தியானது உங்களுடைய முதுகு பகுதிக்கு போகிறத நல்லா உணருங்க. தென் பொறுமையாக மூச்சு வெளியே விடுங்க. வெளியே விடக்குள்ள அங்கே இருக்கிற செல்ஸ்லாம் நல்லா ரெஜினேட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. அகைன் பிரீத் இன். நல்லா மூச்சு எடுத்துட்டு அந்த பிராணசக்தியானது உங்கள் முதுகுக்கு போகிறத நல்லா ஃபீல் பண்ணுங்க. தென் பிரீத் அவுட். பொறுமையாக மூச்சு வெளியே விடுங்க. வெளியே விடக்குள்ள உங்களுடைய பேக் மசில்ஸ் எல்லாமே நல்லா ரெஜினேட் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. அகைன் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். நல்லா பொறுமையாக ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. நல்லா ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கட்டும், முகம் புன்சிரிப்பாக இருக்கட்டும். நல்லா மூச்சு எடுத்து நல்லா ஃபீல் பண்ணி காற்று உள்ளார அந்த சக்தி போகிறத ஃபீல் பண்ணுங்க. நல்லா உணருங்க. தென் பொறுமையாக உங்களுடைய கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கால் அகலமாக வச்சிங்க. கண்ணை முடிக்கிங்க. நல்லா உங்கள் உடம்ப கவனிங்க. இப்போ பொறுமையாக சிட்டிங் பொசிஷன் பொறுமையாக கீழே உட்காந்துக்குங்க. பொறுமையாக உட்கார்ந்த பிறகு வஜ்ராசனாக்கு வாங்க. உங்கள் வலது காலை மடக்கி வலது தொடை கீழையும், இடது காலை மடக்கி இடது தொடை கீழையும் வச்சுங்க. வச்ச பிறகு பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு அகலமாக வச்சுங்க. பொறுமையாக உங்கள் கையை முன்னாடி வச்சு கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி படுத்துங்க. அவங்க கவனம் முழுவதும் உங்களுடைய கணுக்கால், கால் மூட்டு, இடுப்பு பகுதி, தோள்பட்டையில் இருக்கட்டும். உங்களுடைய கீழ் முதுகு, பட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்க.
இப்போ பொறுமையா உங்களுடைய இடுப்பு பகுதி மேலே கொண்டு வாங்க. நல்லா மேலே வந்த பிறகு உங்களுடைய டோவை அகலமாச்சுங்க. இப்போ நல்லா மூச்சை இழுத்துட்டு உங்களுடைய தலைப்பகுதி மேலே கொண்டு வாங்க. இடுப்பு கீழே இழுத்துங்க. தென் மூச்சை வெளியே விட்டுட்டு தலை கீழே வரட்டும். முதுகு மேலே போட்டும். உங்களுடைய எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். அகைன் இன்ஹேல், ரைஸ் யுவர் ஹெட், பிரிங் யுவர் பேக் டவுன். Exhale, bring your head down and back up. இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. Again inhale up. Exhale down. Again inhale up. Exhale, bring your head down and back up. நல்லா மூச்சு எடுத்துட்டு தலை மேலே கொண்டு வாங்க. அடி முதுகை கீழே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுட்டு நல்லா தலையை கீழே கொண்டு வாங்க. முதுகு மேலே போட்டோம். லாஸ்ட் டைம், ஒன் மோர் டைம். Inhale up. Exhale down. தென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே புறப்படுத்துங்க. ப்ரோன் பொசிஷன் படுத்துங்க. வயிறு கீழே இருக்கட்டும், கால் அகலமாக இருக்கட்டும். கையை இன்டர்லாக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நெத்தி பகுதியை கையில் சப்போர்ட் பண்ணிக்க. பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. டோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கட்டும். கையை முன்னாடி நீட்டிக்கிங்க. நெத்தியை கீழே வச்சுங்க. உங்களுடைய முதுகு பகுதி நல்லா நீட்டி வைக்கிறப்பதோ நல்லா உணருங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு அகலமாக வச்சுங்க. கையை இன்டர்லாக் பண்ணி வச்சுங்க. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் புஜங்காசன். உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கை முன்னாடி வச்சுட்டு பொறுமையாக கையை உங்களுடைய பக்கவாட்டில் கொண்டு வாங்க. தோள்பட்டை பக்கத்தில் வச்ச பிறகு பொறுமையாக உங்களுடைய மார்பு பகுதி தலையை மேலே கொண்டு வாங்க. லுக் ஃபார்வர்ட். கால் ரெண்டு சேர்ந்து இருக்கட்டும். உங்க நீ ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். உங்க எல்போ பெண்டாக இருக்கட்டும். இதில் 3 முறை நல்லா ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. பொறுமையாக மூச்சு எல்லாம் இருங்க. தென் வெளியே விடுங்க. Again breathe in deeply. Then breathe out slow and continuously. Again breathe in deeply. Then breathe out slow and continuously. இன்னொரு முறை நல்லா மூச்சு உள்ளார எடுங்க. Then பொறுமையாக வெளியே விடுங்க. இப்போ பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய தலையை கீழே கொண்டு வாங்க. கால் அகலமாக வச்சுட்டு உங்கள் கையை இன்டர்லாக் பண்ணி வச்சிங்க.
உங்களுடைய சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும். நல்லா உங்களுடைய முதுகு பகுதியை கவனிங்க. உங்களுடைய முதுகு பகுதி நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. அடுத்த பயிற்சி பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு உங்களுடைய வலது கையை வலது பக்கம் கொண்டு வாங்க. உங்களுடைய தோள்பட்டையில வச்சிங்க. தென் பொறுமையாக இடது கையை மடக்கி பொறுமையாக வலது பக்கம் டர்ன் பண்ணுங்க. ஒரு குளிச்சு படுத்துங்க. தென் இடது காலை மடக்கி வலது காலுக்கு பின்னாடி கொண்டு வாங்க. தென் இடது கையை பின்னாடி கொண்டு வந்து வச்சுக்க முதுகிட்ட. இதே பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுங்க. தென் பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பொறுமையாக ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிங்க. வச்சுக்கிட்டு பொறுமையாக உங்களுடைய லெஃப்ட் சைட் நல்லா டர்ன் பண்ணி பாருங்க. உங்களுடைய ரைட் லெக் லெஃப்ட் லெக் பக்கத்தில் பின்னாடி கொண்டு வாங்க. உங்களுடைய ரைட் ஆர்மை முதுகில் வச்சுங்க. தென் ஸ்லோலி பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக காலை ரிலீஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக திரும்பி படுத்துங்க. உங்கள் முதுகு கீழே இருக்கட்டும். கால் அகலமாக இருக்கட்டும். கை சைடில் கொண்டு வாங்க. உள்ளங்கை மேலே பார்த்து வச்சுங்க. கண்ணை முடிக்கிங்க. நல்லா ஒரு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. பொறுமையாக மூச்சு வெளியே விடுங்க. நீங்கள் மூச்சு வெளியே விடக்குள்ள உங்கள் சுவாசம் நல்லா வெளியே போட்டும் பொறுமையாக உங்களுடைய அடிவயிறு உள்ளார போட்டும். இப்போ பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு மடக்கிக்கிங்க. உங்களுடைய கால்களை பொறுமையாக உங்கள் வயிற்றுக்கு மேலே கொண்டு வந்து காலை பிடிச்சிங்க. பொறுமையாக உங்களுடைய ஹிப்பை ரொட்டேட் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் 5 டைம்ஸ். தென் ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ்.
நல்லா 2 பக்கமும் 3, 3 முறை நல்லா ரொட்டேட் பண்ண பிறகு, பொறுமையா உங்களுடைய கால வயித்துக்கு மேல வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிங்க. கை இன்டர்லாக் பண்ணிக்கிங்க. உங்க சுவாசம் சாதாரணமா இருக்கட்டும். இப்ப பொறுமையா கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. காலை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கால் 2 அகலமாச்சு. கையை சைடில் கொண்டு வாங்க. உள்ளங்கை மேலே பார்த்து இருக்கட்டும். நல்லா ஒரு 2 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. நீங்க மூச்சு வெளியே எடுக்கல. அடி வயிறு நல்லா உள்ளார போட்டோம். போன பிறகு வயிறு நல்லா கொஞ்ச நாளே ஹோல்ட் பண்ணிக்கங்க. மூச்சு வெளியே விட்ட பிறகு அகைன் பிரீத் இன். பொறுமையாக மூச்சு உள்ளார இழுங்க. மறுபடியும் நன்றாக மூச்சு வெளியே விடுங்க. வெளியே விடக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அடி வயிற்று உள்ளார கொண்டு வாங்க. தென் பிரீத் இன். இப்போ பத்த கோணாசனம். பொறுமையா உங்களுடைய கால்கள் 2 மடக்கி உங்களுடைய உள்ளங்கால் 2 சேர்த்து வச்சுங்க. உங்க கை பக்கத்துல கொண்டு வாங்க. உள்ளங்கை மேல பார்த்து இருக்கட்டும். கண்ணை மூடிக்கிங்க. உங்களுடைய சுவாசம் சாதாரணமா இருக்கட்டும். இப்போ பொறுமையா உங்களுடைய கையை தோள்பட்டை அளவு கொண்டு வாங்க. உங்களுடைய கால்கள் 2 நேரா கொண்டு வாங்க. அந்த பிறகு பொறுமையா உங்களுடைய 2 காலையும் வலது பக்கம் கொண்டு போங்க. உங்களுடைய தலை இடது பக்கம் போட்டு நல்லா உங்களுடைய ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணுங்க. ரைட் சைடு ஒரு 3 டைம்ஸ். தென் லெஃப்ட் சைடு ஒரு 3 டைம்ஸ். நல்லா 2 பக்கம் நல்லா ட்விஸ்ட் பண்ண பிறகு உங்களுடைய கையை சைடில் கொண்டு வாங்க. கால் 2 அகலமாக வச்சிங்க. உள்ளங்கை மேலே பார்த்து வச்சு
அடுத்து லேட்டர் பெயிண்டிங். இப்போ பொறுமையாக அவங்களுடைய கைகள் ரெண்டும் தலைக்கு மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்து அவங்களுடைய எல்போவை பிடிச்சி இப்போ பொறுமையாக அவங்களுடைய கால்களை வலது காலை வலது பக்கம் கொண்டு போங்க. அப்படியே இடது பக்கம் உங்களுடைய கால்கள் ரெண்டும் உங்களுடைய ரைட் சைட் போட்டோம். இடுப்பு அதே இடத்துல இருக்கட்டும். இப்போ அதேமாரி உங்களுடைய தலைப்பகுதியும் வலது பக்கம் கொண்டு போங்க, ரைட் சைட். போன பிறகு உங்களுடைய இடது காலை தூக்கி வலது கால் மேலே வச்சு அவங்களுடைய பக்கவாட்டு லேட்டர் பார்ட் ஆஃப் த மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இதே நிலையில் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய இரண்டு காலையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு கால் ரெண்டும் லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. நல்லா லெஃப்ட் சைடு வந்த பிறகு உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. கொண்டு போன பிறகு உங்களுடைய ரைட் லேக்கை தூக்கி உங்கள் லெஃப்ட் லேக் மேலே வச்சிங்க. இடுப்பு அதே இடத்துல இருக்கட்டும். இப்போ உங்களுடைய லெஃப்ட் சைடு மசில்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இப்போ பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரிலீஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய உடம்பை நேராக கொண்டு வாங்க. இப்போ கால் ரெண்டு அகலமாக வச்சுட்டு கையை சைடில் கொண்டு வாங்க. அதில் இதில் ஒரு ஆழ்ந்த சுவாசம் ஒரு 3 வாட்டி பண்ணுங்க. பொறுமையாக மூச்சை வெளியே விடுங்க. வெளியே விடக்குள்ள அவங்க வயிறு நல்லா வளர போட்டும். அகைன் பிரீத் இன். மறுபடியும் மூச்சை விடுங்க. தென் பிரீத் அவுட். பொறுமையாக வெளியே விடுங்க. நல்லா இன்னொரு முறை பொறுமையாக மூச்சு வெளியே போட்டும். மூச்சு வெளியே விடக்குள்ள வயிறு நல்லா வளர போட்டும். இப்போ பொறுமையாக சேர் கொண்டு வந்து வச்சிங்க. வச்ச பிறகு உங்களுடைய காலை தூக்கி சேர் மேலே வச்சு நல்லா கை பக்கவாட்டில் இருக்கட்டும், உள்ளங்கை மேலே பார்த்துருக்கட்டும். கண்ணை மூடிக்கி உங்கள் கவனத்தை உங்களுடைய அடி வயிற்றுல கொண்டு வாங்க. உங்கள் சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும்.
தென் பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு கால் 2 அகலமாக வச்சுங்க. உங்களுடைய கையை பக்கவாட்டில் வச்சுங்க. உள்ளங்கை மேலே பார்த்து வச்சுங்க. சேர் அட்டை வச்சுங்க. Adjust your back and leg. Follow the instruction and feel it. நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டு அதை அப்படியே உணருங்க. இப்போ உங்கள் கவனத்தை உங்களுடைய கால் பகுதிக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கால் பகுதியில் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. தென் பொறுமையாக உங்கள் கவனத்தை உங்களுடைய பாதத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கால் விரல்களுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய கால் விரல்கள், உங்களுடைய குதியங்கால், கணுக்கால், உங்களுடைய 2 பாதமும் மிகவும் ஓய்வான நிலையில் இருப்பதை உணருங்க. And feel the beautiful relaxation on your both the feet. Relax and comfortable on the floor. உங்களுடைய பாதம் நல்லா ரிலாக்ஸாக தரையில் இருப்பதை உணருங்க. நல்லா காலை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. உங்களுடைய பாதத்துக்கு நல்லா நன்றி செலுத்துங்க. பொறுமையாக உங்களுடைய செகண்ட் ஹார்ட், உங்களுடைய 2வது இதயம், உங்களுடைய காஃப் மசிலுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க. நல்லா உங்களுடைய காஃப் மசில் ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ்டாக தரையில் இருப்பதை உணருங்க. Feel the beautiful relaxation on your calf muscle. Relax and comfortable on the floor. உங்களுடைய காஃப் மசில் நல்லா ரிலாக்ஸ்டாக தரையில் இருப்பதை உணருங்க. The knee joint, thigh muscles, back of the thigh, front part of the thigh, then pelvic region, உங்களுடைய butt muscle. இப்போ உங்களுடைய ஹிப்லேருந்து டோஸ் வரைக்கும் உங்களுடைய 2 காலும் நல்லா ரிலாக்ஸ்டாக தரையில் இருப்பதை உணருங்க. Feel the beautiful relaxation on your both the leg. Relax and comfortable on the floor. உங்களுடைய கால்களுக்கு மனதால நன்றி செலுத்துங்க. நல்லா உங்களுடைய கால்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. இப்போ பொறுமையாக உங்கள் கவனத்தை உங்களுடைய முதுகு பகுதிக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய முதுகின் கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி, முதுகின் தசைகள் முழுவதும் மிகவும் ஓய்வான நிலையில் தரையில் இருப்பதை உணருங்க. அதே மாதிரி முதுகெலும்புலாம் நல்லா வலிமையாக இருப்பதை உணருங்க. And feel the beautiful relaxation on your entire back region. உங்களுடைய முதுகில் உள்ள எல்லா பகுதிகளும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறத உணருங்க. இப்போ உங்கள் கவனத்தை உங்களுடைய வயிற்று பகுதிக்கு கொண்டு வாங்க. தென் நெஞ்சு பகுதிக்கு, உங்களுடைய வயிற்று பகுதி, மார்பு பகுதியில் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்கள் கவனத்தை உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய விரல் நுனியிலிருந்து தோள்பட்டை வரை உங்களுடைய 2 கைகளும் நல்லா லேசாக தரையில் இருப்பதை உணருங்க. உங்களுடைய விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முழங்கை, கையின் மேல் பகுதி எல்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக தரையில் இருப்பதை உணருங்க. Feel the beautiful relaxation on your both arms.
உங்களுடைய கைகளுக்கு மனதால நன்றி செலுத்துங்க. இப்ப பொறுமையா உங்க கவனத்தை உங்களுடைய உள் உறுப்புகள் கொண்டு வாங்க. நல்ல எல்லா உறுப்புகளையும் நல்லா பாருங்க. உங்களுடைய இதயம் மிகவும் நன்றாக இயங்குவதையும், உங்களுடைய சுவாசம், உங்களுடைய நுரையீரல் நன்றாக இயங்குவதையும் பாருங்க. நல்லா ஸ்மைல் பண்ணி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் மனதால நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வயிறு, கல்லீரல், மண்ணீரல், உங்களுடைய கிட்னி, சிறுகுடல், பெருங்குடல். இப்ப பொறுமையா உங்க கவனத்தை உங்களுடைய கழுத்து பகுதி கொண்டு வாங்க. உங்களுடைய கழுத்து பகுதி தசைகள்ல நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. தென் தலைப்பகுதிக்கு உங்களுடைய ஃபேஸ் மசில் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நல்லா புன்சிரிப்பு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஐம்புலன்கள் ஒவ்வொன்றும் நன்றாக இயங்குவதை உணருங்க. உங்களுடைய கண், காது, உங்களுடைய நாசி துவாரம், உங்களுடைய நாக்கு, பல், ஈறுகள், உங்களுடைய ஐம்புலன்களும் மிகவும் நன்றாக இயங்குவதை உணருங்க. உங்களுடைய ஐம்புலன்களுக்கும் நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய மூளை பிரெயினுக்கும். இப்போ உங்க கவனத்தை உங்களுடைய கால் நுனியிலிருந்து தலை வரை கொண்டு வாங்க. உங்க உடல் மிகவும் லேசாக தரையில இருப்பதை உணருங்க. Feel the beautiful lashes on your muscles, joint. Relax. இப்ப 3 முறை ஓம் என்ற சத்தத்தை எழுப்புங்க. நன்றாக மூச்சுள்ளார இருங்க. மறுபடியும் நன்றாக மூச்சுள்ளார இருங்க. இன்னொரு முறை நன்றாக மூச்சுள்ளார இருங்க. ஓமின் அதிர்வலைகள் உடல் முழுவதும் பரவறத உணருங்க. Now mind get calm and quiet. The beautiful harmony between the mind and organs. மனசு அமைதியாகவும் உங்க உடல் சீராக இருப்பதை உணருங்க. இந்த இனிமையான நேரத்தில் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்திய உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய வாழ்வில் யாரெல்லாம் உங்களுக்காக உதவினார்களோ அவங்களுக்கெல்லாம் மனதால நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி இறைவனுக்கும் மனதால நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி உங்கள் கூட இருப்பவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருக்கும் மனதார வாழ்த்துக்கள் தெரிவிங்க. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் மிகவும் ஆரோக்கியமாகவும் உங்களுடைய வாழ்வில் மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் மனதார வாழ்த்து
பெறுவீங்க. இப்போ பொறுமையாக கால்கள் 2 சேர்த்து கொண்டு வாங்க. கையை உடம்படி கொண்டு வாங்க. வலது கையை மேலே கொண்டு போயிட்டு இடது காலம் மடக்கி வலது பக்கம் திருப்புங்க. பொறுமையாக கையை முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு பொறுமையாக எழுந்துச்சு உட்காருங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய பல்ல கொஞ்சம் செட் பண்ணிக்கங்க. பல்ல நல்லா டைட் பண்ணிட்டு பொறுமையாக உங்களுடைய வாய் வழியாக மூச்சு இழுங்க. மூக்கு வழியாக வெளியே விடணும். இழுக்கக்குள்ள நல்லா பல்ல செட் பண்ணிட்டு நல்லா இழுக்கணும். இழுத்த பிறகு வாயை மூடிட்டு பொறுமையாக வெளியே விடணும் மூக்கு வழியாக. இதேமாரி ஒரு 5 முறை பண்ணுங்க. பொறுமையாக உங்களுடைய பல்ல செட் பண்ணிக்கங்க. பொறுமையாக வாய் வழியாக உள்ளார இருங்க. தென் பொறுமையாக மூக்கு வழியாக வெளியே விடுங்க. அகைன் பொறுமையாக பல்ல நல்லா செட் பண்ணிக்கங்க. தென் breathe out through the nose. மூக்கு வழியாக வெளியே விடுங்க. அகைன் நல்லா பல்ல செட் பண்ணிட்டு வாய் வழியாக மூச்சு எடுங்க. தென் மூக்கு வழியாக வெளியே விடுங்க. அகைன் மறுபடியும் தென் பொறுமையாக வெளியே விடுங்க. இன்னொரு முறை நல்லா டீத்தை செட் பண்ணிக்கங்க. தென் பொறுமையாக வெளியே விடுங்க. உங்களுடைய தலைப்பகுதி உங்கள் உடம்பெல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருப்பதை உணருங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய கைகளை நமஸ்கார் முத்ரா வச்சுங்க. ப்ரேயர். யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா மலம் சரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோதம் பிரவரம் முனினா பதஞ்சலின் பிராஞ்சலிரானதோஷ்மி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜென்ட்லி ரப் யுவர் palm. பொறுமையாக கையை நல்லா செய்யுங்க. தேய்ச்ச பிறகு கை வெப்பமான பிறகு உள்ளங்கை கப் ஷேப் ஆக்கிட்டு கண்ணுக்கு மேலே வச்சுங்க. ரத்த ஃபேஸ் மசில் மேக் ரீச்சிங். தேங்க்யூ ஃபார் யூர் கோஆப்ரேஷன். ஹேவ் எ நைஸ் டே. நன்றி.